Good morning, guys. Yesterday we have discussed about slope deflection method. Now, hope you all understood. So that's fine. Today we will discuss about moment distribution method. This one, moment distribution method is one of the displacement method of analysis. So, under learning outcome two, this is our second method, right? Moment distribution method. So, moment distribution method is very simple. So, see, if you take one example, so this is the answer. Just this one table is enough to get the answer. So slope deflection method மாதிரி நிறைய equations நிறைய எல்லாம் எழுதி calculate பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Very simple. ஸோ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்லையும் நீங்கள் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் அங்கே யூஸ் பண்ண அந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் மெத்தட் இங்கேயும் வருது. ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் வந்து அங்கே யூஸ் பண்ணது இங்கே யூஸ் பண்ணது எல்லாமே சேம் தான். But there are some factors in this moment distribution method. ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் யூஸ் கால்குலேட் பண்ண வேண்டி வரும். ஸோ அது என்னன்னு சொல்லி வில் கோ த்ரூ இட், ரைட்? ஓகே, ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் மெம்பர் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டர் தான் நாங்கள் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் இந்த ஹோல் செக்ஷன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். மெம்பர் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர். So if you have a beam with fixed support, the far end is fixed. So நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எல்லாத்துக்கும். ஸோ ஒரு யூனோ ஒரு கொஷின் ஒன்று தந்தால் ஃபர்ஸ்ட் வி கோன் ஃபிக்ஸ் திஸ் செக்ஷன். இது இந்த செக்ஷன் எல்லா செக்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் சப்போர்ட் வர அவ்வளோ செக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணால் வாரது ஃபிக்ஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்ட் வர அந்த மெம்பருக்குரிய ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர். So அந்தக்குரிய equation that K factor is called stiffness factor. K is equal to 4EI over L, right? அங்கே யூஸ் பண்ண மாதிரி ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ண மாதிரி 2EI over L சம்திங் லைக் இந்த ஈக்குவேஷன் மாதிரி இங்கே இந்த ஃபேக்டர் தட் இஸ் கால்ட் 4EI over L. ஃபார் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ இங்கே எல்லா எண்டுமே நாங்கள் ஃபிக்ஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே யூஸ் பண்ண போகிற எல்லா ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் K is equal to 4EI over L for member means let's say AB, BA, BC, CB, that is called member. So member kuria the stiffness factor is called 4EI over L, right? See, there's a definition for the stiffness factor. So stiffness factor is the amount of moment M required to rotate the beam at theta is equal to 1. So 1 unit moment rotate பண்றதுக்கு தேவையான அந்த moment and the factor that is called member stiffness factor. So this is very important. So member stiffness factor K is equal to 4A over L. இங்கே யூஸ் பண்ண போகிறேன் மெம்பருக்கு, ரைட்? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் யூ ஷுட் நோ, ஃபிக்ஸ் சப்போர்ட். ஃபிக்ஸ் சப்போர்ட் தான் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண கேல்குலேஷன் ஃபுல்லாகவே இங்கே தான் ஃபிக்ஸ் சப்போர்ட் தான் வரப்போகுது. ஸோ ஃபிக்ஸ் சப்போர்ட் வரும்போது ஒன் மோர் திங் we need to know, right? Distribution factor, second thing. So first one is called stiffness factor, second one is called distribution factor. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்னதை வச்சு கால்குலேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டரை வச்சு கொண்டு தான் கால்குலேட் பண்ணுறோம். சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து அந்த கே வேல்யூவில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. கே 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 ரைட். சி திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. சி ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கும் போது லெட்ஸ் சே மூணு பக்கமும் ஃபிக்ஸ்ட் ஜாயிண்ட் மிட் ஜாயிண்ட் வந்து ஏ பி சி D, and AB kudiya stiffness factor KAB is equal to 400. AC kudiya stiffness factor KAC is equal to 5000, sorry 4000, 5000, and this one is 1000. So இப்போ வந்து நாங்கள் இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்குது, how many members we have in AB, AC, AD? There are 3 members. ஸோ ஒவ்வொரு 3 மெம்பர்ஸுக்கும் நாங்கள் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து not stiffness factor, distribution factor. So for example AB kudiya distribution factor என்ன, AC kudiya distribution factor என்ன, AD kudiya distribution factor என்ன calculate பண்ணலாம். See, this is very easy. For example distribution factor kudiya equation என்னன்னு சொல்லலாம் K over summation of K. For example AB kudiya distribution factor என்ன சொன்னா KAB over summation of K and so means இந்த மூன்று distribution factor ஆட் பண்ண வேண்டியிருக்கு. So summation of AB என்ன வேல்யூ வரலாம் 5000, 4000, 1000. So totally 10,000, right? For example
distribution vector AB ன்னு சொன்னா KAB over இந்த total addition of total. So KAB வந்து 4000, addition of total வந்து 10,000. So 4000 over 10,000, that is 0.4. Similarly, KAZ means KAZ in the value 5,000. So 5,000 divided by total K is 10,000, that is 0.5. And KAD is similarly 1,000 divided by 10,000. But in the மூன்று ஃபேக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாயிண்ட்டில் இந்த மூன்று ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணினால் இட் should be equal to 1.0. 1க்கு ஈக்குவலாக வரும் இந்த ஃபேக்டர். See 0.4, 0.5, 0.1. This is basic. ஸோ அப்போ நீங்கள் 2 கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா மூன்றாவது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக 1லேருந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடலாம். இது 3 இருக்கிற சப்போர்ட்டுக்கு. சிமிலர்லி 2 இருந்தால் சேம் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணால் that is equal to 1. Right? This is how we can calculate the distribution factor. So இங்கே யூஸ் பண்ண போகிற ரெண்டு ஃபேக்டர் இருந்தால் first one is member stiffness factor, that is equal to 4A over L. Distribution factor, that is equal to K over summation of K. See இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த 1000, 4000, 5000 எல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி வந்த வேல்யூஸ். மேபி 4 க்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஐக்கு சப்ஸ்டியூட் பண்ணி எல் மேபி ஒரு லென்த் வந்திருக்கலாம், அந்த லென்த் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வந்த வேல்யூஸ் தான் இந்த வேல்யூஸ். ஸோ இஃப் யூ நோ த இ ஐ எல் வேல்யூ தென் யூ கேன் கால்குலேட் த கே வேல்யூ. ரைட்? அது உங்களுக்கு தேவையில்லை இப்போ. ரைட்? ஓகே, one more thing, right? 3 factors. Okay. So our main topics are the basics. So main topic is moment distribution method for the beams. That's this section is we're gonna look this now, right? So for example, okay, question in the Mariana example in the Mariana, right? For example, if you have a beam like this, ABC member support fixed at the support A and C, and this is 15 feet, 20 feet, I value is given, right? IAB is 300 inch squared, IBC is 600 inch squared, and there's a distributed load for 240 inch per feet. யூனிட்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா உங்களோட கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற்றிக்கொள்ளலாம், பட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன், ரைட்? இதுக்கு வந்து இப்படியான கே வேல்யூஸ் இந்த மாதிரி வரலாம், அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா எண்டையும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியாக இருந்தால், ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபிக்ஸ்ட், எல்லா எண்டுமே ஃபிக்ஸ்ட். நாங்கள் ஃபிக்ஸ்ட் மூமெண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம், ரைட்? இதுவும் ஃபிக்ஸ்ட், இதுவும் ஃபிக்ஸ்ட், இதுவும் ஃபிக்ஸ்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் ஃபிக்ஸ் என் the equation for the stiffness factor is K is equal to this one, right? K is equal to 4EI over L. 4 E means young modulus of the beam material in the young modulus. I means second moment of inertia, this one, and L member length, right? 4EI over L. So we don't need to substitute for E, just we substitute for EI and L. Okay, இதில் என்னென்ன மெம்பர் இருக்குது? லெட்ஸ் சே ABC, ரைட்? இங்கே வந்து கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் வந்து ஏபி என்ற ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எழுதலாம், பிஏ என்ற ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எழுதலாம், பிசி என்ற ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எழுதலாம், சிபி என்ற ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எழுதலாம், இல்லையா? ஸோ இங்கே வந்து இவங்க கால்குலேட் பண்ணுற ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் கேபிஏ. கேபிஏ மீன்ஸ் இந்த செக்ஷன்லேருந்து இங்கே வர ஃபேக்டர், KBA, that is always K is equal to 4A over L. 4E, I means 300 divided by L is 15 feet. Similarly, KBC means in the side, right side. BC, 4A over L. 4E, I means I value is given and L value also given 20 feet, right? KBA, KBC, right? ஏன் இதை கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இதுக்கு கால்குலேட் பண்ண போகிறேன். பிஏக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன, பிசிக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன. சிமிலர்லி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ரெண்டையும் ஆட் பண்ணால் இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1 வரணும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிஏக்குரிய ஈக்குவேஷன் வரலாம், டிஸ்ட்ரிபியூஷன் கேபிஏ டிவைடட் பை கேபிஏ ப்ளஸ் கேபிசி, இல்லையா? முதல் பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி, ரைட்? ஸோ
distribution factor KBA is equal to how much? KBA 4E20, 4E20, right? Okay, KBA divided by KBA plus KBC. 10 time add பண்ண முடியாது. KBA plus KBC. KBA 4E20, KBC 4E30. That is 0.4. Distribution factor BA is 0.4. So distribution factor BA தெரிஞ்சா BC automatically you don't need to calculate it. 1 minus 0.4 and 1 minus 0.4, that is equal to 0.6. டிரெக்டாகவே கால்குலேட் பண்ணிடலாம். or else நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் போட்டு கால்குலேட் பண்ணலாம். என்ன வரும் ஈக்குவேஷன்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிசி மீன்ஸ் கேபிசி டிவைடட் பை கேபிஏ ப்ளஸ் கேபிசின்னு வந்திருக்கு இல்லையா? சி, ஸோ கேபிசி இஸ் ஈக்குவல் டு 4ஏ 4 கேபி 4E 6 this value, right? இதுதான் இந்த வேல்யூ, this value யூஸ் பண்ணி வந்துக்கணும். ஸோ this how we can calculate the distribution factor for the beam, right? ஸோ அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு பிஏ அண்ட் பிசிக்கு கால்குலேட் பண்ணியாச்சு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இல்லையா? பிஏ பிசி. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபிக்கும் கால்குலேட் பண்ணலாம், சிபிக்கும் கால்குலேட் பண்ணலாம். தேரா எத்தனை எழுதலாம் நாங்கள் மோமஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் எழுதுகிற மாதிரி ரெண்டு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் எம்ஏபி, எம்பிஏ, எம்பிசி, எம்சிபி அந்த மாதிரி இங்கேயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 4 ஃபேக்டர் கால்குலேட் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி, பிஏ, பிசி, சிபி. ஸோ மேலே நாங்கள் கால்குலேட் பண்ணது பிஏ அண்ட் பிசி. பட் நாங்கள் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி அண்ட் சிபி கால்குலேட் பண்ணது இல்லையா? தேர் ஆர் டோட்டல் 4. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபின்னு சொன்னால் இங்கே இருந்து இங்கே வர ஃபேக்டர் இல்லையா? திஸ் ஒன் ஏபி. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபின்னு சொன்னால் எப்படி எடுக்கலாம்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி இஸ் ஈக்குவல் டு கேஏபி டிவைடட் பை கேஏபி ப்ளஸ் இந்த ஃபிக்ஸ் சப்போர்ட் இன்ட்டு ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் இல்லையா? பிகாஸ் இங்கால ஒரு மொமெண்ட்டுமே இங்கால ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லை. இங்கே நாங்கள் எழுதும் போது அப்படி எழுதி நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி டிவைடட் பை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி ப்ளஸ் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் பிசி என்ன எழுதினாங்க? சாரி, ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் ஏபி டிவைடட் பை ஏபி ப்ளஸ் பிசி. சி, ஆட் பண்ணி எழுதினாங்க ரெண்டு பக்கம் இருக்கிறதால. பட் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபிக்கு எழுதும் போது கேஏபி டிவைடட் பை KAB plus in the support condition the factor. So always fixed support and வரும்போது அந்த support condition குரிய factor is equal to infinity. This stiffness factor fixed support வரும்போது, right? pin support and வரும்போது வந்து அதுக்குரிய distribution factor வந்து 0. Sorry, K factor வந்து 0, right? K is equal to 0 for pin support, right? This K is equal to infinity for what? This fixed support. Okay, so fixed support is infinity. Automatically we can calculate it, right? For example, distribution factor AB is equal to KAB divided by KAB plus in the fixed support in the K value, that is equal, that is infinity. So infinity oda or number koodna enna varum? Infinity. So or number oda number divided by infinity is equal to 0. So automatically AB is equal to 0. Similarly CB அதுக்கும் ஒரு fixed support தான், that is equal to 0. So easily நீங்கள் இது எழுதாமே ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கலாம். fixed support வார இடத்துல வந்து fixed support வார இடங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆல்வேஸ் வந்து KAB இருக்கட்டும் அல்லது KCB இருக்கட்டும், that is 0 fixed support வரும்போது. பட் இன்டர்னல் சப்போர்ட்டுக்கு நீங்கள் சிமிலர்லி யூ நீட் டு கால்குலேட் லைக் திஸ். ரைட், சிமிலர்லி யூ கேன் கால்குலேட் திஸ். ஸோ இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸுக்கு வந்து நீங்கள் யூ கேன் கால்குலேட் இட் லைக் திஸ். பட் ஃபிக்ஸ்ட் எண்ட் வரும்போது ஃபிக்ஸ்ட் எண்டுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆல்வேஸ் 0, இந்த பக்கமும் ஃபிக்ஸ்ட் எண்டுக்கு 0. சிமிலர்லி பின் சப்போர்ட் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால், பட் நீங்கள் பின் சப்போர்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த கால்குலேஷனுக்கு, பிகாஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஈஸி. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஃபிக்ஸ் சப்போர்ட் எல்லாத்துக்கும், ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃபிக்ஸ் சப்போர்ட் எல்லாத்துக்கும் தட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0. பட் இன்டர்னலாக வேறு ஏதாவது சப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் ஆகி போட்டு கால்குலேஷன் இப்படி செய்து யூ கேன் கால்குலேட் த வேல்யூஸ்.
So very easy. Fix bar already fixed bar எல்லாத்துக்கும் 0. Internal வேறு ஏதாவது values வந்தா you need to calculate it. That's it. Very easy. Okay, let's see one example, right? Okay, let's see this example, right? We'll do this. Okay, steps இந்த மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம், right? So this is your equation. This is your question, right? You have a ABCD member with AB is equal to 6 meter, BC is 9 meter, CD is 4 meter. There's a point load acting on D 30 kilonewton and BC distributed load 10 kilonewton per meter. ஸோ இதில் நீங்கள் எழுத வேண்டிய ஸ்ட்ரைட்டாகவே பார்த்த உடனே எழுதலாம் distribution factor AB is equal to how much? 0. Distribution factor AB is equal to 0. But நீங்கள் என்னென்ன distribution factor calculate பண்ண வேண்டியிருக்கும்? Distribution factor BA, distribution factor BC, distribution factor CB, distribution factor CD. Right? இந்த factors calculate பண்ணி வரும். Already fixed இருக்கிறதால distribution factor is 0 as we discussed already. Okay, this type of questions வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் always slope differential method வந்தாலும் first step is fixed end moments. அது easy, very easy, right? Fixed end moment AB, BA, BC, CB, CD, fixed end moments. So fixed end moment AB is equal to fixed end moment AB and BA ரெண்டுமே 0. Why? Because there are no loads on the member AB. Loads ஏதாவது இருந்தால் calculate பண்ணலாம் AB and BC. So அதால fixed end moment AB 0, this 0, and fixed end moment B is 0, right? That is okay, fine. Fixed end moment BC, fixed end moment என்றது என்னது ஒரு மெம்பரில் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஸோ மெம்பரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் வரும்போது ஃபிக்ஸ்ட் end momentக்கு ஈக்குவேஷன் என்னது? Do you remember the equation fixed end momentsல? See this one, WGL squared over 12. That is the equation, right? Fixed end கிளாஸ்ல இருக்கு டைம் ஓ இல்லை இப்போ நான் ஒரு 10 minutes எடுக்கிறேன் பாரு. அப்பா ஆமாம் அப்பா நிற்குது கல்ல இருக்கிறதுக்கு ஆக்கள் வருவா விமலன் கதை right? Hello? WGL squared over 12, right? Fixed end moment. Okay, fixed end moment BC WGL squared over 12. So sign conversion is very important, right? See, இதில் தந்திருக்கும் fixed end moments clockwise வர moments always இதில் clockwise இந்த directionல தந்திருக்குது WGL squared over 12 வந்து but clockwise வர moments தான் வந்து always positive. இது நெகட்டிவாக தான் வேல்யூ நீங்கள் போட வேண்டி வரும். See, always this is clockwise fixed end moment CB, but fixed end moment BC is anti-clockwise direction காட்டுறது. So clockwise எழுதும் போது WGL squared over 12 is negative value. So minus WGL squared over 12. W means 10, L 9 over 12, that is equal to minus 67.5. Similarly, fixed end moment CB is equal to positive direction. Direction like இங்கேயும் positive directionலாம் காட்டிருக்கு பட் இங்கே வந்து நெகட்டிவ் directionக்கு போகுது. தட்ஸ் வை நெகட்டிவ். இது பாசிட்டிவ் directionல போட்டிருக்கு. ஸோ WGL squared over 12 positive. So that is equal to WGL squared over 12, 10, 9 squared over 12, 67.5. That is fine. And அடுத்த சைடு வரும்போது CB okay, fixed end moment AB, BC, BA okay, and BC, CB okay, and fixed end moment CD. Fixed end moment CD means இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி fixed end moment CD. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சைடில் ஒரு மொமெண்ட் வர மாதிரி. ஸோ do you have any structure like this? ஏதாவது ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள இருக்கா அப்படி fixed end moment போடக்கூடிய மாதிரி? see அப்படி இருக்குது. ஒரு எண் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, மற்ற எண் ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, சும்மா நிற்குது. பட் இங்கே 30 kN, இங்கே 4 மீட்டர்.
ஸோ அப்படியா ஃபிக்ஸ்டு மொமெண்ட் காணக்கூடிய மாதிரி இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்காது, எல்லாமே 2 சப்போர்ட்டோட இருக்குது இல்லையா. சரி, பட் இது வெரி ஈஸி. ஒரு ஃபிக்ஸ்டன் இருக்குது, இங்கே ஒரு லென்த் இருக்குது, லோட் இருக்குது. ஸோ அதால் வர மொமெண்ட் வந்து என்னது, லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் 30 கிலோ நியூட்டன் இன்டூ 4 மீட்டர், தட் இஸ் கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் வந்து அந்த மொமெண்ட் வந்து வருது, பாசிட்டிவ் வேல்யூ, ரைட். ஸோ ஃபிக்ஸ்டன் மொமெண்ட் சிடி, ஃபிக்ஸ்டன் மொமெண்ட் சிடி பாசிட்டிவ் டிரெக்ஷனில் கொண்டு வந்து வரலாம் இந்த சைடில் இருந்து. பட் இங்கே வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து ஆல்வேஸ் இந்த டிரெக்ஷனில் தான். சரி, ஒரு சப்போர்ட்னு வரும்போது லெஃப்ட் சைடில் இந்த சைடுன்னு சொன்னால் இந்த சைடில் தான் அது சைட் மொமெண்ட் வருது, ஃபிக்ஸ்டன் மொமெண்ட் சிடி. பட் இது ஆல்ரெடி இந்த சைடில் தான் லோடால் உங்களுக்கு ஆகுது. பட் சைன் கன்வர்ஷன் படி இது நெகட்டிவ் வேல்யூ, பிகாஸ் இந்த டிரெக்ஷன் தான் நீங்கள் போடணும். தட் இஸ் 30 into 4. That's why this 120 வந்திருக்கு. 30 into 4. 30 into 4, right? 30 into 4. At the end, இந்த end வரும்போது மெட்டர் டிரெக்ஷன். ஸோ அதால தான் நெகட்டிவ் வேல்யூ வந்துருக்கு, -120. ஓகே, ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. ஏபி, பிஏ, பிசி, சிபி, சிடி. தட்ஸ் இட், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ இது என்னது, கே வேல்யூஸ். கே வேல்யூஸ் வந்து என்னென்ன வேல்யூஸ், கேபிஏ, கேபிசி, கேசிபி, ரைட் இல்லையா. K values, then we need to calculate the distribution vector value. So normal distribution vector values கான equation என்னது, internal moments கான values. Distribution vector BA is equal to KBA over KBA plus KBC. KBA over KBA plus KBC. That's normal equation, right? இல்லையா, KBA over KBA plus KBC. Very easy equation. Internal moments calculate பண்ணா சரி, because distribution vector AB is equal to 0, because that is fixed. Okay, and K equation also, K value, stiffness factor 4AOL, that is for fixed. Okay, நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BA குரிய ஈக்குவேஷன்ஸில் இல்லையா. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BA குரிய ஈக்குவேஷன், distribution factor BA is equal to KBA over KBA plus KBC இல்லையா, BA plus BC. Okay, KBA is equal to 4EI over L. 4EI, EI எல்லாமே சேம் தானே ஈக்குவேஷனில், பட் L வேல்யூ மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லையா. BA குரிய L வேல்யூ 6 மீட்டர், BC குரிய L வேல்யூ 9 மீட்டர். ஸோ KBA is equal to 4EI over L, 4EI over L is equal to 6 meter. BC, KBCக்கு L மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லையா, BCக்கு ஈக்குவேஷன் இஸ் சேம், பட் L is 9 meter. ஓகே, ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். Distribution factor BA is equal to KBA over KBA plus KBC. So 10 time add பண்ணா சரி, BA means BA BC. ஒரு சப்போர்ட் ஒரு this சப்போர்ட் கண்டிஷன் எடுத்தா அது சம்பந்தப்பட்ட ரெண்டையும் add பண்ணா ரைட், ரெண்டு சைடையும் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BA அண்டா B சம்பந்தப்பட்டு போகுது இல்லையா, BA means. So distribution factor BA is equal to KBA divide over KBA plus KBC. வேற ஒரு சப்போர்ட் கண்டிஷனும் வேற ஒன்றுமே வராது இல்லை, ரைட். ஸோ ரெண்டுமே இது இங்கே இருக்குது, ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். That is equal to 0.6 KBA, distribution factor BA. So distribution factor BA is 0.6 ன்னு சொன்னால் BC is automatically 1 minus 0.6. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ இது 0.6 தான், that is equal to 0.4. டிரெக்டாகவே நீங்கள் எழுதலாம், otherwise you can substitute it. Distribution factor BC is equal to KBC divided by KBA plus KBC. So BC is 4A over 9 இல்லையா, இது சுருக்கினா 0.4 வரும். Okay, that is fine. Distribution vector BA, distribution vector BC. Okay, fine. And distribution factor AB, that is fixed support distribution factor, that is 0. And distribution vector CB, CB, distribution vector AB okay, distribution BA okay, BC also okay. Distribution vector CB means இந்த சைடில் இருந்து இங்கே. Distribution vector CB is equal to என்ன வேல்யூ வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, CB, பிகாஸ் இங்கால ஏதும் ஒரு சப்போர்ட் இருந்தால் தானே, இந்த டியில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்திருந்தால் ரைட், மேபி இருந்திருந்தால் நீங்கள் CB over CB plus CD என்று கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா. பட் there are no supports at the point T. So
CB in the value that is equal to 1. That is basic, very basic thing. CB. See, K bar CB over K bar CB into K bar CD. That CD means CD அதுக்குள்ள வந்து CDக்கு வந்து ஒரு வேல்யூஸே இல்லை இல்லையா? K bar CDக்கு போகிறதுக்கு இங்கே மொமெண்ட்டை கேரி பண்ணுறதுக்குரிய எந்த ஒரு சப்போர்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தட் இஸ் 4EOL ரெண்டு கட் ஆகி 1 சொல்லி முடியும். ஓகே, வெரி பேசிக். இதே மாதிரி சிமிலர்லி we will see another example. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெரி ஈஸி, ரைட்? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணுறது ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட், தென் கே, தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபிக்ஸ் எண்டுக்கு 0 அண்ட் இன்டர்னல் மொமெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்னல் சப்போர்ட்ஸுக்கு வந்து யூ நீட் டு கால்குலேட் லைக் திஸ், பட் அடிஷன் ஆஃப் தீஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 1. Just remember it, right? Okay, next step is very easy. So in this, right, next step in this, there are how many supports? 1 2 sorry, this is the question, right? 1 2 3 supports. A B C support, D is free. A B C. So இங்க ஒரு நான் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், something like this, right? A support, B support, C support, D is free. ஸோ டி ஒரு கோலம், டி இப்படி வச்சுருக்கிறேன், ரைட்? ஃபர்ஸ்ட் ரோவில் நான் எழுத வேண்டிய விஷயங்கள் வந்து we need to know the moment values, right? ஸ்லோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட்லையும் நாங்கள் எழுதினது MAB MBA MBC ஈக்குவேஷன் தான் எழுதினாங்க. ஸோ சம்திங் லைக் திஸ். சேம் ஏபியையும் நடுவில் செப்பரேட் பண்ண வேணும், தட் இஸ் ஒன் லைன். சிமிலர்லி பிஎம் சிஏ நடுவில் செப்பரேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஒவ்வொரு சப்போர்ட்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு டொட் லைனில் இங்கே காட்டியிருக்கு, ரைட்? ஓகே, ஸோ எழுதக்கூடிய மூமெண்ட்ஸ் என்னென்ன மூமெண்ட்ஸ் எழுதலாம்? சப்போர்ட் ஏயிலிருந்து பிஏக்கு எம்ஏபி, தென் பியிலிருந்து ஏக்கு எம்பிஏ, தென் பியிலிருந்து சிஏக்கு எம்பிசி, சியிலிருந்து பிஏக்கு எம்சிபி, அண்ட் சியிலிருந்து டிஏக்கு எம்சிடி, இல்லையா? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் எழுதின ஈக்குவேஷன் தானே, ஏபி எம்ஏபி எம்பிஏ எம்பிசி எம்சிபி எம்சிடி. ஈஸி, அவ்வளவு ஈக்குவேஷனும் எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எழுத வேண்டியது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏபி தட் இஸ் 0 எழுதியாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிஏ, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிஏ 0.6 இல்லையா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிசி 0.4. distribution factor CB that is equal to 1, and CD means இந்த சைட் மட்டும் தான் ஃபேக்டர் இருக்குது, அந்த சைடில் ஃபேக்டரே இல்லை, 0. ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது சி, அது தட் இஸ் 0. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுத வேண்டியது வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட். இந்த ஸ்டெப்பில் எழுத வேண்டியது FEM, ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட். தேர்ட் ஸ்டெப், ரைட்? FEM, ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்ஸ். ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்ஸ் வந்து ஏபிக்கு என்ன, பிஏக்கு என்ன, பிசி சிடி சிபி சிடி. ஏபிக்குரிய ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் வேல்யூ how much? ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் AB 0, BA 0, and BC minus 67.5, CB is 67.5 positive. So same values you need to write, right? AB is equal to 0, BA also 0, and BC value is minus 67.5, CB is positive 67.5, and CD is minus 120. See, fixed end moment CD is minus 120. இவ்வளவு தான் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூஸ், ரைட்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அண்ட் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து நிற்கும். தட் இஸ் வெரி ஈஸி. ஸோ நீங்கள் இந்த டேபிள் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸும் கால்குலேட் பண்ணால் ரைட்? ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட், கே வேல்யூ, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ கண்டு அவ்வளோ வேல்யூஸையும் ஜஸ்ட் இதில் லைனில் எழுதினா சரி. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை லைனில் எழுதி, எம் வேல்யூ மொமெண்ட்ஸையும் லைனில் எழுதினீங்களா, ரைட்? நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து நிற்கும். ஓகே ஓகே, ஸோ இது என்ன கன்செப்ட்னு சொன்னால், ஓகே, மேஜர் சப்போர்ட் கண்டிஷன்ஸ் வந்து ABC, இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட் கண்டிஷன்ஸ், ரைட்? மேஜர் சப்போர்ட் கண்டிஷன், சப்போர்ட்டில் வர கண்டிஷன்ஸ். ஸோ இதில் மேஜர் சப்போர்ட் கண்டிஷன்ஸ் வர இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த மொமெண்ட்ஸ் இதில் வர இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் வந்து ஆட் பண்ண வேணும். addition of these two moments at the support. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இதுதான் that support. பியில் உள்ள சப்போர்ட்டில் சம்மந்தப்படுற ரெண்டு மொமெண்ட்ஸும் this one, சியில் உள்ளது சம்மந்தப்படுற ரெண்டு மொமெண்ட்ஸும் this one.
இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 10 சப்போர்ட்டையும் ஆட் பண்ணுங்க. 0 ப்ளஸ் மைனஸ் 67.5 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 67.5. அதுக்கு பிறகு இதில் என்ன சைன் கன்வர்ஷன் வருதோ அதுக்கு ஒப்போசிட் சைன் கன்வர்ஷனுக்கு இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எங்களுக்கு ஆன்சர் வந்து 0 ப்ளஸ் மைனஸ் 67.5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 67.5. ஸோ ஒப்போசிட் டிரெக்ஷன் மீன்ஸ் ப்ளஸ் 67.5. ஸோ அந்த ப்ளஸ் 67.5 வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் பெருக்கி நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டி வரும். ஸோ 67.5 வந்து 0.6ஆல் பெருக்கினா என்ன ஆன்சர் வந்து நிற்கும் இந்த கேல்குலேஷனில்? Right? Okay, see, calculate. Okay, wait. 67.5 into 0.6. That is equal to 40.5. Yes, see, 40.5. Similarly, 67.5 வந்து இந்த distribution factor வந்து 0.4. So 67.5 into 0.4. That is equal to 27. Okay, this is 27, isn't it? So 27 இதுதான் பெருக்கி இருக்குது. இங்கே வந்து மொமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஸோ அது ஜீரோ, அது ஒன்றுமே செய்ய முடியாது, அதாவது அப்படியே விட வேண்டியதான், ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட்? இந்த சி சப்போர்ட்டுக்கு வருவோம். சி சப்போர்ட் 2 மொமெண்ட்ஸ் 67.5 இருக்குது, மைனஸ் 120 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் அவ்வளோ வரும். ஆட் பண்ண வேண்டியது 67.5 ப்ளஸ் மைனஸ் 120. That is equal to minus 52.5. Minus 52.5. So minus 52.5 இருக்கும்போது அதை opposite சைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 52.5. ஸோ அந்த ப்ளஸ் 52.5 வந்து இந்த ஃபேக்டர்ஸ் அது சம்மந்தப்படுற இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸாலையும் பெருக்கிறது வரும். ஸோ ப்ளஸ் 52.5 இன்ட்டு இந்த ஃபேக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? 52.5 1ஆல் பிரிக்கினா 52.5. தட் இஸ் ஓகே. 52.5 0ஆல் பிரிக்கினா தட் இஸ் 0. 0. அப்போ அது 0 வந்து இங்கே வந்து நிற்க போகுது இல்லையா? வெரி ஈஸி. ஸோ எகெயின் திருப்பி சொல்கிறேன், மேஜர் சப்போர்ட் எங்கெங்கே சப்போர்ட் வருது? சரி, இங்கே எங்கே சப்போர்ட் வருது? ஏயில், பியில், சியில். ஸோ ஏபிசி, ஏபிசி. ஸோ ஏ அப்படி இருக்குது, பியில் சப்போர்ட் ஆகிற அந்த ரெண்டு மொமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி அதை நெகட்டிவ் கன்வர்ஷனுக்கு மாற்றிட்டு அதை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் பெருக்கி கீழே எழுதினா ரைட். சிமிலர்லி சியில் ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை ஒப்போசிட் சைன் கன்வர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் எழுதுறது. ரைட்? எழுதின பிறகு ஜஸ்ட் ஒரு லைன், புட் அ லைன் லைக் திஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் என்னென்னு சொன்னால், இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி போகும். ஒரு ஸ்டெப் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகி போகும். ஸோ அந்த ரிப்பீட் ஆகிற ஸ்டெப்பில் இந்த கடைசி ஸ்டெப் இதுதானேன்னு சொன்னால், இப்போ வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், இங்கே 40.5, இங்கே 27, இங்கே 52.5, இங்கே 0, இங்கேயும் ஒன்றுமே இல்லை, 0 தான் இருக்குது. ரைட்? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை குறுக்க பிறக்கிற மாதிரி, குறுக்கில் டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரிங்க. பிஏயில் இருக்கிறதுல ஹாஃபை வந்து இந்த பக்கத்துக்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். இந்த பக்கம் இது தாண்டி இந்த சைடுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ 40.5ல் ஹாஃப் வந்து 20.25 இல்லையா? சிமிலர்லி இங்கே இருந்து ஹாஃபை கொடுக்க வேண்டி வரும், அது ஹாஃபே இல்லை, தட் இஸ் 0. ஸோ அப்போ நாங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சிமிலர்லி பியில் இருந்து கொண்டு சீடு பாயிண்ட்டுக்கு 27 இருக்குது, இங்கேருந்து ஹாஃபை கொடுத்தா அவ்வளவு 13.5 இங்கே வருது. சிமிலர்லி இங்கே 52.5 இருக்குது, ஹாஃபை கொடுத்தா 26.25 வரும், ஹாஃப் இல்லையா? அதே மாதிரி இங்கே கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, தட் இஸ் 0, ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குறது வந்து சப்போர்ட்டுகளுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டி வரலாம். ஓகேயா? இந்த மொமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து இங்கே கொஞ்சம் கொண்டு வச்சுக்கிறீங்க. இப்போ வந்து இந்த ஸ்டெப் வந்து எந்த ஸ்டெப் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், சி இந்த ஸ்டெப் அளவுக்கு இந்த ஸ்டெப்பும் அந்த ஸ்டெப்பும் ஒரே ஸ்டெப்லான் இருக்குது. இது 1 ஸ்டெப் அண்ட் இது செகண்ட் ஸ்டெப். சி ஒரே மொமெண்ட் வந்து இப்போ வந்து மொமெண்ட்ஸ் நிற்குது. 22.25, இங்கே 0, 26.25, 13.5 வந்து நிற்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால், மேலே செய்த ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு போகணும். ரிப்பீட் பண்ணுறதுனா என்னண்டு, இது மேஜர்,
மேஜர் வார பாயிண்டில் மேஜராக வர இடங்களில் வந்து இங்கே 0 ரைட் ஒன்றுமே இல்லை ரைட். என்ன செய்யணும்? 0 + 26.25 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை நெகட்டிவ் சைனுக்கு மாற்றிட்டு இந்த ஃபேக்டரால் பெருக்கி கீழே எழுதணும். ஸோ 26.25 ஃபேக்டர் மீன் 0.6 அதை பெருக்கினா 26.25 அதை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் மாறிடும். மைனஸாக 0.6 பெருக்கினா இங்கே வந்து நிற்கும். இதையும் 0.6 பெருக்கினா இங்கே வந்து நிற்கும் மைனஸ். சிமிலர்லி 13.5 இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ மைனஸ் 13.5 அந்த 1 பெருக்கி இங்கே எழுதணும். 0 பெருக்கி இங்கே எழுதணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறது? இங்கே இருந்து ஹாஃபை வந்து இங்கே டிவைட் பண்ணி கொடுக்கணும். நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் மட்டும் கொடுக்கணும். இங்கேருந்து இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் 20.25 மொமெண்ட் இருக்குது. அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0 அப்போ எகெயின் தட் இஸ் 0. ஸோ 0விலிருந்து ஹாஃப் கொடுத்தா அது எகெயின் 0வாக தான் வந்து நிற்கும் இல்லையா? 0 வந்து நிற்கும். ஸோ 10.5லேருந்து இது சம்மந்தப்படுறது சி இல்லையா? இங்கே பக்கம். ஸோ இதுதான் நடு மிட் ஜாயின் சம்மந்தப்படுறதுலேருந்து இங்களையும் கொடுக்கணும் இங்களையும் கொடுக்கணும். மாறி இங்களையும் கொடுக்கல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ 10.5லேருந்து இந்த டிரெக்ஷன் கொடுத்தா ஹாஃப் கொடுத்தா -5.25 இங்கேருந்து ஹாஃப் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். மாறி மாறி கொடுக்குற குறுக்கு பெருக்கம் மாதிரி ரைட். அந்த 2 மெம்பர் சம்மந்தப்பட்ட மிடில் கனெக்ஷனில் இருந்து இங்கே சம்மந்தப்படுறதை இங்கேயும் இங்கே சம்மந்தப்படுறதை இங்கேயும் கொடுத்தீங்கன்னா சரி. இந்த சப்போர்ட் வந்து ஏபிசி தான் சப்போர்ட்ஸ் ரைட். ஸோ -13.5ல் ஹாஃப் -6.25 இங்கேருந்து ஹாஃப் இந்த பெருமானம் இங்கே வந்து 0 இங்கேருந்து ஹாஃப் இங்கே வந்துருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை 0. ஸோ இந்த லைன் நீங்கள் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் அங்கே ஒரு சப்போர்ட் ஒன்றுமே இல்லை ரைட். இன்டர்னலாக இதுக்குள்ளே மட்டும் செய்தீங்கன்னா ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வாட்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இங்காலையும் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே 0 தான் வரப்போகுது. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் பெருக்க வேண்டியிருக்கு இல்லையா? இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0 சாரி 0 இல்லை 0 ரைட். ஸோ இப்போ என்ன செய்யுது? 0 + -6.75 தட் இஸ் -6.75. தென் ஆப்போசிட் சைனுக்கு மாற்றணும் +6.75. அதை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.6 பிரிக்கணும். இந்த வேல்யூ இதால் பிரிக்கணும் இந்த வேல்யூ -7.8.5. அதை ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை தென் அகெயின் ஆப்போசிட் சைனுக்கு மாற்றினா பாசிட்டிவாக மாறிடும். பாசிட்டிவாக 0 இருக்குன்னா 0. ஸோ -5.25 + 0 -5.25. அதை ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு மாற்றினா பாசிட்டிவ் 5.25. அதை 1 பிரிக்கினா 5.25. this is 5.25. this is 0. then again இங்கே டிவைட் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து இங்கே டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஹாஃப் கொடுக்கணும். மேலே பெருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரில் பெருக்கணும். இப்படி குறுக்க பெருக்கும்போது ஹாஃப் டிவைட் பண்ணி கொடுத்தா ஓகே. ஸோ இது எப்போ வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபிக்ஸ்ட் மொமெண்ட்ஸ் இந்த பெருமானம் வந்து சின்ன பெருமானம் ஒரு டெசிமலுக்கு வரும்போது வரும் வரைக்கும் நீங்கள் இந்த இப்படி உடைச்சு செய்து கொண்டே போகணும் கீழே வரைக்கும். ஒரு டெசிமலுக்கு மீன் சின்ன பெருமானமாக வரும்போது வரும் வரைக்கும் ரைட். ஓகே. இங்கே இந்த ஹாஃப் இங்கே ஹாஃப் கொடுத்தா இப்படி வந்து நிற்குது. தென் எகெயின் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் 2.625. தென் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைனுக்கு மாற்றிட்டு தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் யூனிட்டு மல்டிப்ளை. right 2.625. then negative side mean -2.625. அது வந்து distribution factor 0.6 here 0.4. ஸோ அதில் பெருக்கினீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து நிற்கும். then 1.35 அதுக்கு distribution factor is 1. but before that negative சைனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு then that is equal to 1. அதால் பெருக்கினா -1.35. கல்லறிவு விஷயமாவா அல்லது வேறு இதுவா? சரி ஓகே ஓகே okay right. So these are the values. Then again
ஹாஃப் கொடுக்க வேண்டி இருக்கும் இங்கே இந்த ஹாஃப் 0. ஸோ இங்கே வந்து 2.125 மொமெண்ட்ஸ், அதுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0, அதில் பெருக்கினா 0வில் வந்து நிற்கும். ஸோ 0லேருந்து ஹாஃப் வந்து 0 தான். இங்கேருந்து ஹாஃப் இங்கேருந்து ஹாஃப் இங்கேருந்து ஹாஃப் குறுக்க இருக்கிற மாதிரி ஹாஃப் தென் ஹாஃப் அந்த பிரமாணம் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுறது நெகட்டிவ் சைனுக்கு மாற்று. நெகட்டிவ் மீன்ஸ் ஆப்போசிட் சைனுக்கு மாற்றி தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட பெருக்கி இங்கே கொடுக்குறது. உங்களுக்கு வந்து போக போர் அடிச்சுட்டு போகுதுன்னா ஒரு ஸ்டெப்பில் நிப்பாட்டிடலாம். அந்த டெசிமல் வேறு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நிப்பாட்டிடலாம். பட் எவ்வளவு ஃபர்தராக நீங்கள் ஒன்று உடச்சி டெசிமலுக்கு செய்துட்டு போகிறீங்களோ அவ்வளோ அதுக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் தரும். ஓகே, மைனஸ் இங்கே வேல்யூஸ் இது இந்த ஹாஃப் வந்து -0.525. ஸோ அதுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு ஆட் பண்ணுறது ஜீரோவோட ஆட் பண்ண வேண்டியிருக்கும். 0 + 0 இதை ஆட் பண்ணால் மைனஸ், அதை சேஞ்ச் பண்ண பாசிட்டிவே 1 அளவு இருக்குன்னா எகெயின் சேம் ஆன்சர் வந்து நிற்கும். ரைட், இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸில் வரும். மைனஸை எகெயின் சேஞ்ச் சைன் கன்வர்ஷனுக்கு மாற்றும் போது பாசிட்டிவ் 0.670. அதுன்ற 0.6 மடங்கு வந்து இந்த பிரமாணம் 0.4 டைம்ஸ் வந்து திஸ் வேல்யூ. திஸ் இஸ் 0.27 இல்லையா, 0.27. ஓகே, அண்ட் அகெயின் இது ஹாஃப் வந்து இந்த பிரமாணம். இது வந்து ஒன்றோட ஆட் பண்ண முடியாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரில் பெருக்கினா 0 வந்து நிற்கும். எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0, அதில் ஹாஃப் வந்து 0 இல்லையா. தென் அகெயின் இது ஹாஃப் இங்கே ஹாஃப் கொடுத்தா இங்கே வந்து நிற்கும். தென் இந்த ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா பாசிட்டிவ் பிரமாணம். தென் அதை சேஞ்ச் பண்ணால் நெகட்டிவ்க்கு மாறிடும். நெகட்டிவ் இன்ட்டு 0.6 திஸ் வேல்யூ, நெகட்டிவ் இன்ட்டு 0.4 திஸ் வேல்யூ. தென் இந்த வேல்யூவோட 0 இருக்குங்கால 0 இதையும் ஆட் பண்ணால் பாசிட்டிவ், அதை சேஞ்ச் பண்ணால் நெகட்டிவ் ஆயிடும். நெகட்டிவ் இன்ட்டு 1 மைனஸ். ஓகே, ஸோ எந்த ஸ்டெப்பில் நான் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நிப்பாட்டுறேன். அங்கே இந்த மொமெண்ட்ஸை ஆட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் பெருக்கிற ஸ்டெப்பில் தான் நிப்பாட்ட முடியும். நீங்கள் இப்படி குறுக்க பெருக்கிற ஸ்டெப்பில் வந்து நிப்பாட்ட முடியாது. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் பெருக்கிட்டு ஒரு ஸ்டெப் வரும்போது அந்த லைனில் நிப்பாட்டிடணும். இந்த லைனில் தென் எகெயின் அதை கீழே உடைச்சி கொடுத்துட்டு நீங்கள் நிப்பாட்டல. ஏன் நிப்பாட்டுன்னு சொன்னால் இந்த லைனில் நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு குளத்துலையும் இருக்கிற அவ்வளவு மொமெண்ட்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணினா வர வேல்யூஸ் தான் வந்து உங்களுடைய எம்ஏபி எம்பிஏ அந்த வேல்யூஸ். சரி, ஸோ இந்த ஸ்டெப்லேயே நிப்பாட்டுறேன் நான். 0 + 0.265 வந்து பாசிட்டிவ் வேல்யூ, அது வந்து சைட் சேஞ்ச் பண்ணால் நெகட்டிவாக மாறிடும். நெகட்டிவ் இன்ட்டு 0.6 வந்து இந்த வேல்யூஸ், நெகட்டிவ் இன்ட்டு 0.4 திஸ் வேல்யூ. ரைட், இதுக்கு மெகெயின் பாசிட்டிவாக இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணால் நெகட்டிவ் இன்ட்டு 1 வந்து மைனஸ் நெகட்டிவ் இந்த வேல்யூ வந்து நிற்குது இல்லையா. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்தந்த குளத்தின் வேல்யூஸாக அவ்வளவுத்தையும் ஆட் பண்ணணும். மொமெண்ட்ஸை மட்டும், இந்த ஃபேக்டர் இல்லை, மொமெண்ட்ஸ் மட்டும். மொமெண்ட்ஸ் மீன் இந்த 20 -7 2 மைனஸ் அந்த சைன் கன்வர்ஷன் பார்த்து ஆட் பண்ணிங்கன்னா ஓகே. ரைட், இங்கே என்ன இருக்குது -40.5 -15 4 -1 ப்ளஸ் இந்த வேல்யூஸ். ஸோ இவ்வளவுத்தையும் இங்கே 67.5 -52 13.5 -13.5. இங்கே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆஃப் ஆகிடும். இது 13.5 -13.5 மைனஸ் இது. அப்போ இதுகள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலே இருக்கிற ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஓகே 20. இங்கே -120. இங்கே வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய என்ன விஷயம்னு சொன்னால் பி சப்போர்ட்டில் 2 மொமெண்ட்ஸையும் ஆட் பண்ணினா என்ன வரணும், that should be equal to 0. ஏன் B என்ன சப்போர்ட், B is equal to pin support. Similarly C is equal to roller support, C also roller. அப்போ MBAயையும் MBCயையும் ஆட் பண்ணால் that is equal to 0. அதே மாதிரி MCBயையும் MCDயையும் ஆட் பண்ணால் 0 வரணும். ஸோ நீங்கள் கால்குலேஷனில் இந்த டேபிள் ஒழுங்காக செய்திருக்கிறீங்க செக் பண்ணுறது இவ்வளவு. இந்த MBAயும் MBAங்க இருக்குது, MBA column 27.5, MBC column -27.5. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 0 வருது. அப்போ ஓகே ஆன்சர். சிமிலர்லி சி சப்போர்ட்டில் MCBயையும் MCDயையும் ஆட் பண்ணால் +120 -120 that is equal to 0. ஸோ ரெண்டுமே 0வாக வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் செய்த ஆன்சர்ஸ் ஓகே. ரைட், ஃபைன். அண்ட் MAB's வேல்யூஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் வருது.
ஸோ அப்போ நீங்கள் ஸ்லோப் டிஃப்ளேஷன் ஈக்குவேஷனில் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி சால்வ் பண்ணி கண்ட அந்த ஃபைனல் ஸ்டெப் ஆன்சர் எம்ஏபி எம்பிஏ ஆன்சர்ஸ் வந்து இங்கே டிரெக்டாக ஒரு டேபிள் இருந்தே வந்திருக்குது இல்லையா. எம்ஏபி வந்து பாசிட்டிவ் 13.6. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் மொமெண்ட்ஸ் 13.6. MBA, BA and another in the side lavara moments, so that is also positive, clockwise positive 27.5. MBZ is minus 27.5, minus 27.5 in the direction, negative direction. Then MCB 120 positive direction, this is 120 positive direction. MCD minus 120, MCD minus 120, that is okay. So இப்போ நீங்கள் remember with MAB MBA values வந்துச்சு. Then again as usual பழையபடி என்னது நீங்கள் பழைய மாதிரி ஃபுல் ஏரியாவை ஃபுல்லாக சிஎஃப்ஓஸ் பெண்ட் மோன் டயக்ராம் வந்து கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. ஸ்லோப் டிஃப்ளேஷன் மெத்தட்லேயே அது எம்ஏபி எம்பிஏ இந்த வேல்யூஸ் தெரிஞ்சால் அங்கே வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹொரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் பார்த்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி யூ கேன் த்ரோ தி சிஎஃப்ஓஸ் அண்ட் பெண்ட் மோன் டயக்ராம். ஸோ வெரி ஈஸி மெத்தட்னா இல்லையா. ஸோ த பேசிக் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் this is very easy, very easy. So I'll go through it again. Key steps என்ன சொல்கிறேன் ரைட். ரிமெம்பர் தரும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்ஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் ஈஸி, எல்லாத்துக்கும் காமனான வேல்யூஸ். சைன் கன்வர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்து போட்டிங்கன்னா சரி. தென் கே வேல்யூ 4A/L தான், பட் எல் அல்லது இஐ வேல்யூஸ்னு சேஞ்ச் பண்ணலாம் கொஷனில். ஸோ அதை பார்த்து கே வேல்யூஸை எழுதுனீங்கன்னா சரி. கே வேல்யூ ஏபிபிசி அந்த வேல்யூஸ் எழுதிட்டு தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னு வரும்போது ஃபிக்ஸ்ட் அண்டுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0 ஆல்வேஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் சம்மந்தப்படாத மற்ற இடங்களில் வர டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் நீங்கள் அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இப்போ கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிஏண்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிஏ இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிஏ டிவைடட் பை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிஏ ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பிசி. அப்படியான ஈக்குவேஷன்ஸ். ஸோ திஸ் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பெருமானம் எடுத்தீங்கன்னா சரி. டோன்ட் ஃபர்கெட் இஃப் யூ அட் தோஸ் டூ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் at one joint. So at one joint means ஒரு jointல ரெண்டு distribution factor add பண்ணும்போது that should be equal to 1. இல்லைன்னு சொன்னால் ஏதோ wrong அர்த்தம் இல்லையா. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அந்த வேல்யூஸ் எம் வேல்யூஸை ஒரு டேபிள் எழுதுறது, எம்ஏபி எம்பிஏ எழுதுறது, தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை லிஸ்ட் பண்ணுறது, தென் அந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணுறது. ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் அவ்வளோ லிஸ்ட் பண்ண பிறகு என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒவ்வொரு கீ சப்போர்ட்டுக்கும் இந்த சப்போர்ட் வார இடங்களில் வர மொமெண்ட் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி வார ஆன்சருன்ற ஒப்போசிட் சைன் கன்வர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதை உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் பெருக்கி எழுத வேண்டியிருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் இங்கே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் இங்கே. இதில் வந்த ஆன்சர் சமேஷன் ஆஃப் ஆன்சரை இந்த ஃபேக்டரால் பெருக்கி இங்கே எழுதுவீங்க, இந்த ஃபேக்டரால் பெருக்கி இங்கே எழுதுவீங்க. பேருந்து ஒரு லைன் அடிச்சுட்டு இங்கே இருக்கிறத இங்கேயும் இங்கே இருக்கிறத இங்கேயும். இப்போ ஆல்ரெடி நாங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். அப்போ இதுக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணுறதில்ல வெளியில் அடுத்த சப்போர்ட்டுக்கு பி சப்போர்ட்ல இருந்து ஏ சப்போர்ட்டுக்கு, ஏ சப்போர்ட்ல இருந்து பி சப்போர்ட்டுக்கு, அதே மாதிரி பில இருந்து சி சப்போர்ட்டுக்கு, சில இருந்து பி சப்போர்ட்டுக்கு. தென் அகெயின் இந்த இதை ரிப்பீட் பண்ணிட்டு போகணும் அன்டில் யூ வில் கெட் த டெசிமல் வேல்யூ. பாயிண்ட் இப்போ ஸ்டார்ட்ல வந்து 67.5 இருந்து கால்குலேட் பண்ணி இப்படிலாம் சுருக்கி வந்து கிட்டத்தட்ட 0.2 சம்திங் வந்துட்டு. ஸோ பாயிண்ட் சம்திங் அந்த வரும்போது நீங்கள் நிப்பாட்டலாம். எந்த ஸ்டெப்பில் நிப்பாட்டுறேன்னு சொன்னால் ஆட் பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் பெருக்கி ஆன்சர் இருக்கிற ஸ்டெப்பில் நிப்பாட்டினா சரி. அந்த ஒரு லைன் அடிச்சுட்டு அந்தந்த லைனில் வர அவ்வளோ ஆன்சரையும் நீங்கள் பெருக்கி எழுதுனீங்கன்னு சொன்னால் தட்ஸ் அது இந்த ரெண்டு ஆன்சர் பக்கத்து இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து ஈக்குவல் ஆன்சர் அண்ட் ஆப்போசிட் சைனில் வரணும். வந்துச்சுன்னு சொன்னால் தட்ஸ் ஃபைன், உங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட் ரைட். ஸோ do you have any doubt? I have one more worked example. This one, this question. Okay guys, this is the question. வீடியோ பவுஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸை வந்து ரைட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹாவ் த ஆன்சர் பட் யூ ட்ரை பை யுவர் செல்ஃப். பட் இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் பாயிண்ட் லோட் இருக்குது இங்கே பிஎஸ்சி சப்போர்ட் வெரி ஈஸி கம்பேர் டு அதர் கொஷின். திஸ் இஸ் வெரி ஈஸி. பட் இங்கே வந்து ஐ வேல்யூ இங்கே வந்து 0.5 ஐ என்று தந்துருக்குது இந்த மெம்பருக்கு. ஏபி சம்மந்தப்பட்டு வர மெம்பருக்கு 0.5 ஐ, இங்கே வந்து தனியாக ஐ. ஸோ ஐ எழுதும் போது இதில் இருக்க கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஓகே. அதர்வைஸ் சேம் ஸ்டெப் இல்லையா. ஜஸ்ட் டூ திஸ் கொஷின்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணுங்க.
I have the answer. நான் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரின்னு சொல்கிறேன். I'll re-upload the answer again. So this is the answer. Okay. ஸோ வெரி சிம்பிள். ஸோ கொஷின்ஸ் இருக்க ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா ரைட், தட்ஸ் ஃபைன். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ ரீஅப்லோட் ஒன் வீடியோ அகெயின் or else இந்த கொஷின்ஸுக்கு எகெயின் நான் இந்த கொஷின்ஸை செய்து வீடியோ ரீஅப்லோட் பண்ணுறேன். ஓகேயா? ஜஸ்ட் கோ த்ரூ பை டுடே இட் செல்ஃப். நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸை வந்து யூடியூப்பில் அந்த பேக்கேஜ் ப்ரீ பேக்கேஜில் இருக்குது, நீங்கள் ஈஸிலி ஃப்ரீயாக வாட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதர்வைஸ் யூடியூப்பில் வந்து உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸ் எம்பி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை 360p 720p சொன்னால் டேட்டா சார்ஜஸ் வந்து குறைவாக இருக்கும். கூகுள் ட்ரைவில் போட்டுன்னு சொன்னால் நிறைய எம்பிஸ். தட்ஸ் த ரீசன் பிகைண்ட் திஸ். Okay, we'll meet you in the next video. Okay, see you.